திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் எனும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 980, அதிகாரம் பெருமை. இது ஒரு மகாபாரத நிகழ்வு. ஒரு முறை துரியோதனன், தருமர் இவர்கள் இருவரில் யார் சிறந்தவர் என்ற கேள்வி எழுந்தது. அரசகுருவிடம் இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்ட போது அவர்கள் இருவரையும் அழைத்து வரச் சொன்னார். அரசகுரு அவர்களை பார்த்து, நீங்கள் இருவரும் இந்நகரை சுற்றி வாருங்கள். அங்கே உங்கள் கண்ணில் படும் மக்களையெல்லாம் சந்தித்து உரையாடி வாருங்கள். அவர்களில் நல்லவர்கள் எத்தனை பேர், கெட்டவர்கள் எத்தனை பேர் என்று கணக்கெடுத்து வாருங்கள் என்றார். இருவரும் புறப்பட்டு சென்றனர். மாலையில் திரும்பி வந்தனர். அரசகுருவிடம் அடிபணிந்து நின்றனர். அரசகுரு முதலில் துரியோதனனிடம், நீ சந்தித்தவர்களில் எத்தனை பேர் கெட்டவர்கள், எத்தனை பேர் நல்லவர்கள் என்று கேட்டார். அதற்கு துரியோதனன், குருவே, நான் கிட்டத்தட்ட இந்நகரில் உள்ள அனைவரையும் சந்தித்து விட்டேன். அவர்களில் ஒருவர் கூட நல்லவர் இல்லை. அனைவரும் தீயவர்கள், வஞ்சகம், பொறாமை, களவு எண்ணங்கள் நிறைந்தவர்களே என்றார். பிறகு அரசகுரு தருமரிடம் கேட்டார். அதற்கு தருமர், குருவே, நானும் கிட்டத்தட்ட அனைவரையும் சந்தித்து விட்டேன். கெட்டவர் தீயவர் என்று யாருமே இல்லை. எல்லோரும் நல்லவர்களே. அன்பு, பண்பு, பணிவு, பரிவு நிறைந்தவர்களே இருக்கின்றார்கள் என்றார். நல்லவர்களுக்கு உலகம் நல்லவர்களால் நிரம்பியிருப்பதாக தெரிகிறது. தீயவர்களுக்கு உலகம் தீயவர்களால் நிரம்பியிருப்பதாக தெரிகிறது. தருமரின் நல்ல உள்ளமும் துரியோதனின் தீய உள்ளமும் இதன் மூலம் வெளிப்பட்டது. அரசகுரு இதை குறிப்பால் உணர்ந்து, நாம் எத்தகைய நோக்கத்துடன் உலகை பார்க்கிறோமோ அதற்கு ஏற்றபடி உலகமும் நமக்கு தோற்றமளிக்கிறது. தீய உள்ளத்தோடு உலகில் உள்ள மனிதர்களை நோக்கினால் தீயவர்களாகத்தான் தோற்றமளிப்பார்கள். நல்ல மனதோடு மனிதர்களை நோக்கினால் நல்லவர்களாகவே தோற்றமளிப்பார்கள் என்று கூறினார். பெருமை குணமுடையவர் பிறர் குற்றங்களை மறைப்பர். சிறுமை குணமுடையவர்கள் பிறர் குற்றங்களையே கூறுவார்கள் என்பதை அற்றம் மறைக்கும் பெருமை. சிறுமைதான் குற்றமே கூறிவிடும் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். குற்றம் காண்பது சிறுமை, நல்லது காண்பதே பெருமை.